அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் பேசப்போவது இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் கதை. அதே நேரத்தில் முரண்பாடுகளும் அநீதிகளும், ஆனால் சில மனிதர்களின் மனதின் பெருந்தன்மையை காட்டும் ஒரு இடம். ஆம், உத்தரப்பிரதேசம். ஒரு பசு தண்ணீர் குடிக்க வந்தபோது அன்புடன் வரவேற்ற முஸ்லிம் சமூகமும், அதே பசுவின் பெயரை சொல்லி மனிதர்களை தாக்குபவர்களும் ஒரே நாட்டில். உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் முஸ்லிம் எதிர்ப்பு நடவடிக்கைகள் அதிகம் நடக்கும் ஒரு மாநிலம். இங்கே அநீதியின் கதைகள் தொடங்குவது அக்லாக் என்ற ஒரு ஏழை மனிதனின் உயிரை பறித்த சம்பவத்திலிருந்து. மாற்றிறைச்சி வீட்டில் வைத்திருந்ததாக ஒரு புனைவு கதை சொல்லி அவனை கொடூரமாக கொலை செய்தனர். அங்கு தொடங்கிய வன்முறையின் வரலாறு இன்றும் தொடர்கிறது. இதற்கு மிகப்பெரிய உதாரணம் டாக்டர் கபீல்கான், ஒரு மருத்துவர், குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற போராடிய மனிதன். ஆனால் அவர் ஒரு முஸ்லிமாக இருந்த ஒரே காரணத்தால் யோகி ஆதித்யநாத்தின் ஆட்சி அவரை வேட்டையாடியது. தேசபக்தி பற்றி பேசியதற்காக தேச துரோக குற்றம் சுமத்தி 8 மாதங்கள் சிறையில் அடைத்தனர். இப்போது நீதிமன்றம் அவரை விடுவித்தாலும் பயம் காரணமாக அவரும் அவரது குடும்பமும் ராஜஸ்தானுக்கு அடைக்கலம் தேட வேண்டியதாயிற்று. இங்கே பசுவின் பெயரை சொல்லி நடக்கும் வன்முறைகளுக்கு எண்ணிக்கையே இல்லை. முஸ்லிம்களுக்கு பக்ரீத் பண்டிகையில் ஆடு கூட அறுக்க தடை விதித்தவர்கள் இங்கேதான். ஆனால் இந்த கொடுமைகளுக்கு மத்தியில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஒரு அழகான காட்சி வெளிவந்தது. ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலில் தொழுகைக்கு முன் உடல் சுத்திகரிப்பிற்காக தொட்டியில் சேமித்த தண்ணீரை குடிக்க ஒரு பசு வந்தது. யாரும் அதை விரட்டவில்லை, துன்புறுத்தவில்லை. அனைவரும் அன்புடனும் அமைதியுடனும் அந்த பசு தாகம் தீர்ப்பதை பார்த்து நின்றனர். ஆனாலும் இதே பசுவின் பெயரை சொல்லி முஸ்லிம்களையும் தலித்துகளையும் தாக்குபவர்கள் இங்கே உள்ளனர். மிகப்பெரிய முரண்பாடு என்னவென்று தெரியுமா? இந்தியாவில் மாற்றிறைச்சி அதிகம் ஏற்றுமதி செய்யப்படுவது இதே உத்தரப்பிரதேசத்தில் இருந்துதான். அதுவும் சங்க பரிவாரத்தின் நெருங்கிய உறவினர்கள் நடத்தும் நிறுவனங்கள் மூலமாக. இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் உத்தரப்பிரதேசத்தின் முஸ்லிம் சமூகம் அமைதியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கிறது. இந்த அநீதிகளில் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அல்லாஹ் உதவட்டும்.